இருக்கும்படியாக தேவன் பாராட்டின அந்த நல்ல தயவுக்காக நன்றி சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் வருத்தமா இருக்கீங்க? 40 நாள் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா? அல்லேலூயா. இந்த ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் முடியப்படும் போது அந்த ஃபேர்வெல் டே ஒன்று இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போகும்போது ஒருத்தர் கை கொடுத்துட்டு பேர்லாம் எழுதிட்டு போவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே முடிவு அல்ல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் மறித்த கூட அது முடிவு இல்லை, ஏன்னா அதுதான் தொடக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருக்குன்னா, எதுவுமே முடிவில்லாம எல்லாமே ஆரம்பமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 40 நாள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கார், நாம வரல. எத்தனை பேர் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பிரயாசப்பட்டோம், ஆண்டவரே இந்த 40 நாள் எப்படியாவது போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம், நம்ம ஜெபிச்சோம், அவர் தான் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் 40 நாள் நீங்க வந்திருக்கீங்க? புதுசா 40 நாள் வந்தவங்க யாரா இருக்கீங்களா? அவ்வளோ பிரதர் ஒருத்தர் இருக்காரு, 40 நாள் இருக்காங்க. அந்த 40 நாளுடைய மகிமையை இவங்க புதுசா வந்தவங்க பார்த்துருப்பாங்க. ஆல்ரெடி 40 நாள் வந்திருக்கீங்க, நமக்கு தெரியும் இந்த 40 நாளுடைய அந்த மகிமை என்ன என்று தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு நம் வாழ்க்கையில எப்போதுமே சம்பூரணமா இருக்கும். அல்லேலூயா. இந்த 40 நாள்ல நம்ம எதற்காகலாம் இந்த ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்தோமோ அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் அவர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. 3 காரியங்களை இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது பாலையா சொன்னாங்க. 3 விஷயத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். 1, உங்க தனிப்பட்ட மன விருப்பத்தின்படி ஏதாவது ஒரு விண்ணப்பம் இருந்தா அதுக்கு ஜெபிக்கணும். 2வது, குடும்பங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். 3வது, எது முடியாம இருக்கிறதோ அந்த விண்ணப்பத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். இப்ப இந்த 3 காரியத்துக்காக நிச்சயம் நம்ம ஜெபிச்சிருப்போம், கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பதில் இன்னும் கிடைக்கலன்னா இந்த ஆராதனை முடிவு இந்த 40 நாள்ல கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பதில் கொடுக்க போறார். எல்லாம் வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வந்த 40 நாள் அவரை தேடி வந்த எல்லாருக்குமே அவர் என்ன பண்றாரு? நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே இந்த முடிவை எப்படி நம்ம முடிக்க போகிறோம்னா, வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த முடிவை குறித்து நம்ம பார்க்கணும். நிச்சயமாய் முடிவு உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆதியில தொடங்கி மாம்சத்துல முடிக்க போகிறோம் அப்படி இருக்கு. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதுன்னு அப்படி நிறைய காரியங்கள் முடிவை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு அறிந்த ஒன்று. இன்னொரு காரியத்தையும் இந்த நாள்ல நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். அது என்ன என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம் வாசிக்க நம் கேட்போமே. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த 40வது நாள் இந்த காலைகளிலே இந்த சமூகத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ நல்லவராய் இருந்து இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இந்த 40 நாள் ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய காலைகளிலே நீ தேடி எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த முடிவுல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை தொடர்ந்து எங்களுடைய பாதையிலே நடக்கும்படியாய் கூட ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வார்த்தையாய் கடந்து வந்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே அறிந்த ஒன்று, அப்படி நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இல்லை. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டு பாடுபடுறவர்களுக்கு அவர் எப்படி இருக்காரு? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன். நம் தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? அவர் அல்மைட்டி காட், உதவி செய்ய வல்லவர். அவர் உதவி செய்யறதுனாலதான் இந்த 40 நாள் நம்மளால வர முடிந்தது. அப்படிதான். அவர் உதவி இல்லைன்னா இந்த நாளில நம்மளால ஆலயத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. உலகத்துல எத்தனையோ வல்லவர்கள் இருக்காங்க, ஆனா உதவி செய்வதுல வல்லவர் யாருன்னா நம்ம ஆண்டவர் மாத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ வல்லமையான மனுஷங்க இந்த உலகத்துல இருந்தாலும் தேவனை போல உதவி செய்ய முடிய யாருமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் மாத்திரம்தான் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். யாருக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்? ஏன் அவர் உதவி செய்கிறார் அப்படின்னா, அந்த மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கப்படும் போது
அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். நம்ம ஆண்டவர் பாடு மட்டும் படல, சோதிக்கப்பட்டார். நம்ம ஆண்டவர் சோதிக்க மட்டும் படல, பாடும் பட்டார். சோ அதனால சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அந்த சோதனுடைய வலி என்னன்னு தெரியும், அந்த பாடுகளினுடைய வலி என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நான் பட்ட கஷ்டத்தை, நான் சோதனையில் இருக்கப்படும் போது நான் அனுபவித்த காரியத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாதுன்னு அவர் என்ன பண்றாருன்னா, என்ன போல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுன்னு வச்சுங்களேன், அதே பிரச்சனையிலே யாராவது மாட்டப்படும் போது நம்ம என்ன நினைப்போம்? எத்தனை பேர் உதவி பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்கோம்? ஆனா நம்ம சில நேரங்கள் என்ன நினைப்போம் தெரியுங்களா, நான் மாட்டினல, நீயும் நான் அனுபவிச்சேன்ல, இந்த கொரோனால எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், எனக்கு வந்துச்சுல, நீயும் அந்த காரியத்தை அனுபவிக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி அவர் சொல்லல. நான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அதனுடைய வலி என்ன எனக்கு தெரியும். இப்ப இந்த 40 நாள் நம்ம ஆரம்பிச்சோம், எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கும் நிச்சயமா. அப்படிதானம்மா? இல்ல, இந்த 40 நாள் எனக்கு ஆண்டவர் ஃப்ரீயா நடத்திட்டார், நான் காலையில எழுந்து நைட்டு தூங்கி காலையில நான் அப்படியே வந்துட்டேன், அப்படி யாரும் இருக்கீங்களா? உண்மையா இருந்தா சந்தோஷம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சோதனை வந்திருக்கும், ஏதோ ஒரு பாடுகள் வந்திருக்கும். ஆனா அந்த பாடுகளின் மத்தியில கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். இன்னைக்கு எந்த நாள்? இன்னைக்கு என்ன நாள்மா? குட் ஃப்ரைடே. அவர் பாடுபட்டாரா இல்லையா? நிச்சயம் நமக்காக பாடுபட்டார். ஆனா பாடுபடும் போது அவர் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமே. இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிறார். எல்லா விதத்திலும் எப்படி சோதிக்கப்பட்டாரு? நம்மை போலவே சோதிக்கப்பட்டதுனால அவர் என்ன பண்ணலாம்? தன்னுடைய அந்த சோதனை மத்தியில பாவம் செய்யல. இங்க சோதனை என்பது பாவம் அல்ல, சோதனையில் விழுகிறது தான் பாவம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு. மத்தேயு 4:1 லூக்கா 4:1 வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசானினால் சோதிக்கப்படும்படி பரிசுத்தாவினால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. 40 நாளும் அவருடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுல இருந்து அவர் ஊழியத்தை முடிச்சு கடைசி நாவி உங்க கையில ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் வாழ்க்கையில சோதனை வந்தது. அல்லேலூயா. எல்லா சோதனையிலும் எல்லா பாடுகளிலும் கர்த்தர் தன்னை சகித்து கொண்டதுனாலதான் தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில யாரெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் எப்படி ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த சோதனை மத்தியில அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, பாவம் செய்யவே இல்லை. இந்த 40 நாள்ல நமக்கு ஒருவேளை நம்ம வாய் மீறி ஏதாவது அறிக்கை பேசியிருக்கலாம், இல்ல யாராவது குறித்து நம்ம தவறான காரியங்கள் நினைச்சிருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான விஷயங்களை நம்ம கலந்து கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சோதனை எதற்காகனா நம்முடைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக. ஆனா அந்த சோதனையில நீங்க விழுந்துட்டீங்கன்னா அதுவே நமக்கு பாவமா மாறிடும். இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறது, அவரை குறித்து அவர் பிரதான ஆசாரியரா நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்றாருன்னா சோதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ராஜாக்கள் நாட்கள் எல்லாம் சாப்பிடுறது முன்பதாக ஒருத்தர் வச்சிருப்பாங்க அந்த டெஸ்டிங் இதுக்குள்ள. இப்ப நீங்க கூட சமையல் செஞ்சு வச்சீங்களா, அந்த சமையலை சோதிப்பதற்கு ஒருத்தர் வச்சிருப்பீங்க. அப்படிதானம்மா? சோதிப்பதற்கு ஒருத்தர், அது சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்போம். ஆனா இங்க அப்படிதானே, டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு. இப்ப இந்த ஸ்கூல் சயின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோதிப்பதற்கு ஒரு எலியை வச்சிருப்பாங்க, சாம்பிள் ஒண்ணு வச்சிருப்போம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சோதிக்கவும் பட்டாரு, பாடும் பட்டார். அல்லேலூயா. வெறும் சோதனை மாத்திரம் அனுபவிச்சுட்டு பாடுபடலும் அல்ல. இந்த வசனம் அதான் சொல்லுகிறது. அவர் ரெண்டுமே அனுபவிச்சதுனால அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அதுல உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். வேதத்துல நாம் வாசிக்கப்படும் போது பேதுருவை குறித்து இப்படியா சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை நாம் வாசிப்போமே. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, கோதுமையை சுவைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு
உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. சோதனை வரப்படும் போது முதலாவது எது அஃபெக்ட் ஆகும் தெரியுங்களா? நம்முடைய விசுவாசம். சோதனை என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அங்க விசுவாச குறைவு வந்துடும். ஒருவேளை இந்த 40 நாள் நல்ல ஆண்டவர் சமூகத்துல வரணும்னு நீங்க பிரயாசப்பட்டு வச்சீங்களேன், ஆரம்பமே ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா உங்க விசுவாசம் என்ன இருக்கும்? அப்படியே லோவா இருக்கும். அப்படிதானம்மா? 40 நாள் போய் இந்த அதனுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி நடந்துச்சு. இங்க பேதுருவை குறித்து இயேசு சொல்றாரு, உன்னை சோதிக்கும்படியாய், உன்னை புடமிடும்படியாய் அவன் கேட்டதுனால நான் உன்னை விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. இங்க யாரு பேதுருக்காக ப்ரே பண்றா? எல்லாம் 40 நாள் முடிய ஃபீலிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? 40 நாள் முடிஞ்சு அவ்வளவு, இனிமே காலையில வர அப்படி அல்ல. சரி, இங்க வேதம் சொல்லுகிறது பேதுருக்காக இயேசு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? சோதனை வந்துச்சுன்னா நீ எப்படியோ விழுந்துருவ, அதனால உன் விசுவாசம் கம்மியாயிடும். உன் விசுவாசம் கம்மியாவாதபடி அவருக்காக, பேதுருக்காக இயேசு ஜெபம் பண்ணான்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட சோதனை என் வாழ்க்கையில வரப்படும் போது விசுவாசம் கம்மியாயிடும். அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 40 நாள் இந்த முடிவுல எத்தனை சோதனைகளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த 40 நாள் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை எப்போ நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அதுல இருந்து இந்த நாள் வரை எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் நம்ம தாண்டி வந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க யோபை குறித்து கூட நம்ம தியானிச்சோன்னா, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிப்போமே. நீர் அவனையும் ஆசீர்வதித்தீர், பெருகிச்சு. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி இங்க வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. பிசாசானவன் கேட்கிறான், உன் கை இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதமா இருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க, தயவுசெய்து இந்த கைய எடுத்துடுங்க அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கையை நான் எடுத்துடுறேன், அவன் மேல தொடுவதற்கு உனக்கு அதிகாரம், நீ என்ன வேணா பண்ணிக்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சிடு, ஆனா அவனை தொடுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாய். அவருடைய சோதனையில யோபு வெற்றி கொண்டாரா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய சோதனையில உதவி செய்ய வல்லவரா இருக்கார். எப்படின்னா, அவர் கரம் நீட்டி நம்மளை என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். நம்மளை கரம் நீட்டி நம்மளை தாங்குகிறவரா இருக்கிறார். அவர் கரம் நீட்டி நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இந்த 40 நாள் தேவன் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 40 நாள் மாத்திரம் இல்லைங்க, அவரை தேடுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்க. நீங்க சொல்லப்படும் போது தெய்வ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அதனுடைய பெயின் அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இந்த 40 நாள நான் சீக்கிரம் முடிச்சல, 5:55 முடிக்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால அல்லேலூயா, அதனால இயேசு கிறிஸ்து சோதனையை அனுபவிச்சார். இந்த சோதனையில 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நம்மளா போய் மாட்டுறது, இன்னும் ஆண்டவரால சோதிக்கப்படுது. இதற்கு ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13-14 இருந்து நம்ம வாசிப்போமே. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இயேசுவினால் சோதனை வருவது ஒண்ணு. இன்னொரு காரியம் எப்படின்னா, தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதனைக்குள்ள அகப்படுறது. அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில சோதனை வருதுன்னா ஆண்டவர் தான் அனுமதிச்சார் அல்ல,
நம்ம நல்லா நிதானிச்சு பார்த்தோம்னா அந்த சோதனை எதால வந்தது நமக்கு தெரியும். அவர் எல்லாரையும் சோதிக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆனா அந்த சோதனை யாரால வந்ததுன்னு பார்க்கும். யோபுக்கு சோதனை யாரால வந்தது? யார் அனுமதிச்சார்? அவர் அனுமதிச்சார். கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு என்ன வரும்? சோதனைகள் வரும். இப்ப இந்த 40 நாள் பாஸ்டிங் முடிச்சிருங்க. ஏசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் முடிச்சாரு. பாஸ்டிங் முன்னாடி சோதனை வந்துச்சா? பாஸ்டிங் பண்ணும்போது சோதனை வந்துச்சா? பாஸ்டிங் முடிச்சிட்டு பேர் சோதனை வந்துச்சா? எல்லாத்தையும் 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டு கடந்து போய் அடுத்த நாள் அதாவது நாள் இருந்து உங்களுக்கு சோதனை என்ன ஆகும்? என்னன்னா அது முடிவுல ஒரு பிரசன்ஸா முடிவு பண்ணா இல்ல. வேதம் அதான் சொல்லுகிறது. ஏசு கிறிஸ்து 40 நாள் முடிச்சிட்டு அடுத்த நாள் பரிசுத்த ஆவியானவர், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா எதற்காக அந்த சோதனைனா எனக்குள்ள யார் இருக்கான்னு அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? அவர் உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. இப்போ இந்த 40 நாள்ல நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், நம்ம நிறைய காரியத்தை குறித்து தியானிச்சிருப்போம். யோசுவாவை குறித்து தியானிச்சோம், ஒலிவ மரத்தை குறித்து தியானிச்சோம், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறான் தியானிச்சோம், கடைசியா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று நம்ம தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இந்த 41ஆம் நாள்ல இருந்து இப்ப நம்ம எப்படி மாற போறோம்? எதுவா இருந்தாலும் இந்த ஃபுட்பால் கேம் பார்த்திருக்கீங்களா? யாரு முன்னாடி நின்னாலும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே கட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பேர் கோலியாத்து இருந்தாலும் 40 நாள் தான் அவனுக்கு என்னம்மா 40 நாள் தான் அவன் சவுண்ட். அப்படிதானே? அடுத்த 41ஆவது நாள் என்ன ஆகும்? நாள்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு பேர் பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையினால என்ன பண்ண போறீங்க? விசுவாசம் இல்லையா? 41ஆம் நாள்ல இருந்து நான் பண்ற ஒவ்வொரு ஜெபத்திலையும் என்ன பண்ண போறேன்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா பேஸ் பண்ண போறேன். பிரச்சனை வராது, உபத்திரம் இல்லைன்னு பைபிள் சொல்லவே இல்லை. அந்த உபத்திரத்திலும் அந்த பிரச்சனையிலும் அந்த சோதனையிலும் அந்த பாடுகளிலும் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். யோபு என்னதான் இருந்தாலும் யோபுவோட கர்த்தர் இருந்தார். எல்லாம் போனாலும் யோபுவோட கர்த்தர் இருந்தார். இங்க பேதுருக்காக வேதம் சொல்லுகிறது இயேசுவே வேண்டினார். இன்றைக்கு உங்க விசுவாசம் இந்த சோதனை மத்தியில இறங்கி போயிருக்கா? இல்ல இனி வரும் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படி தைரியமா எத்தனை பேர் சொல்றீங்க? 40 நாள் வந்திருக்கு, நிச்சயம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா சொல்லுவாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படிதானம்மா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கப்படும் போதுதான். உங்க சுய இச்சையினாலும் மாட்டிக்கிட்டு ஆண்டவரே நான் சோதிக்கப்பட்டனா அதுவே ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா? எப்ப தெரியுங்களா? அது தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது, மனுஷிடத்துல தெரியப்படும் போது இன்னும் அது என்ன ஆயிடும்? பெருசாயிடும். தேவனிடத்துக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சோதிக்கப்பட்டார். 2வது பாடுபட்டார். இந்த 40 நாள்ல இயேசுனுடைய பாடுகளை நம்ம கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தியானிச்சோம். அவர் வியாகுலம் அடைந்தாரு, அவரை தூஷித்தாங்க, அவரை துப்புனாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க, அவரை அடிச்சாங்க, அவருடைய வஸ்திரத்தை கிழித்தாங்க, எல்லா விதமான விழாவில குத்துனாங்க, அவரை தலையில கொட்டுனாங்க, அவர் கைகள் கண்கள் எல்லா வச்சும் என்ன பண்ணாரு? ஆணிகள் அடிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரப்படும் போது அவர் கூட இருந்த எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்க? ஓடி போனாங்க. எல்லா விதமான பாடுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் வாழ்ந்த நாட்கள்ல பட்டார். அப்படிதானம்மா? அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சோதனை, அவர் ஊழியத்தை முடிக்க வரைக்கும் அந்த பாடு ஆண்டவர் அனுபவிச்சார். ஆனா அவர் செய்த ஒரு விஷயம் லாஸ்டா முடிக்கும் போது அந்த சிலுவையில 7 காரியங்களை முதல் வார்த்தை ஜெபத்தினாலும் பிதாவிடத்திலும், கடைசி வார்த்தை பிதாவிடத்திலும் ஒப்புவித்து தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். அல்லேலூயா. முடிக்கல ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 40 நாள் முடிவு அல்ல, இதன் பிறகுதான் நமக்கு ஒரு ஆரம்பம். எத்தனை பேர் விசுவாசிகள்? இனிமே என் ஜப வாழ்க்கை மாறப்போகுது. இனிமே என்னுடைய வேத வாசிக்கு மாறப்போகுது. இனிமே நான் பாட்டு பாடினா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நான் யார் மேல கை வைத்து ஜெபிச்சேன்னா அற்புதம் நடக்கும். இனிமேல் நான் எது செய்தாலும் அதை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரு, பாடுபட்டாரு. அதே போல யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாரு? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்ப இந்த 40 நாள் நம்ம முடிக்க போறோம். முடிஞ்சிச்சு, நான் முடிச்சிடறேன். 40 நாள் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம கிளம்ப போறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம்
28, 29, 30 வசனங்களை நம்ம வாசிப்போமே. அப்பம் ருசியாமலும் தண்ணீர் குடியாமலும். இப்போ இந்த பரிசுத்த அபிஷேக திருச்சபையில 40 நாள் கர்த்தரோடு நீங்க இருந்திருக்கீங்க. அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை, அதாவது இந்த 40 நாள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கீங்க. அடுத்தது அறியாதிருந்தான். ஆம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். அல்லேலூயா. இந்த 40 நாள் பாசி முடிச்சுட்டு தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு நீங்க போகும்போது உங்க முகம் பிரகாசிக்கும். இனிமே உங்க இடத்துல வருவதற்கு என்ன பண்ணுவாங்க? இந்த வசனம், மோசடித்துல வருவதற்கு ஆரோன் ஜனங்க என்ன பண்ணாங்க? சேர பயந்தார்கள். இனிமே இந்த பிரச்சனை உங்களை என்ன பண்ண தெரியுங்களா? உங்களை பாதுகாக்கும். உங்க பிரச்சனை, வேதம் சொல்லுகிறது, அவ பிரச்சனை மேல இருக்கிறதுனால இனி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்க வேலை ஸ்தலத்திலயோ, உங்க வீட்டிலையோ, உங்க சுற்றில இருக்கிற ஊழியத்திலயோ எந்த காரியங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறதுனால அதை கண்டு அநேக பேர் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா இவங்களுக்குள்ள வார்த்தை இருக்கு. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இவங்களுக்குள்ள தேவ பிரச்சனை இருக்கு. இவங்க 40 நாள் தேவனுக்காக பாஸ்டிங் போட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கு. இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நம்ம இறங்கப்படும் போது நமக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த மகிமை இருக்கணும். வேதத்துல இன்னொரு காரியம் இருக்கு. 40 நாள் காத்திருந்து இருக்கிறதுனால அவர்கள் கழுகை போல செட்டைகள் அழைத்து எழும்புவார்களாம். இப்ப இந்த 40 நாள் பாசிங் இருந்த நீங்க என்ன செய்யணும்? கழுகை போல செட்டைகள் அழைத்து எழும்பணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஏன்னா 40 நாள் வார்த்தைகளை சாப்பிட்டுருக்கீங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப உங்களை பார்க்கப்படும் போது நீங்கள் அல்ல, தேவன் தான் மத்தியில் இருக்கிறாரு. இனிமே அந்த பிரசன்னம் எல்லா இடத்திலும் கடந்து போகும். அல்லேலூயா. ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு கழுகு விற்கிற வியாபாரி என்ன பண்ணார்னா, ஒரு கழுகை காலும் கையும் கட்டிட்டு ஒரு கூண்டுல வச்சுட்டு வந்தாராம். கூண்டுல வச்சுட்டு எல்லாருமே நிறைய பேர் அதை பார்த்து காசு போட்டு போனாங்களாம். இது சின்ன பசங்க பெரியவங்க வாலிபர் எல்லாருமே பாக்குறாங்க. அப்போ ஒரு வாலிப பிள்ளை இதை பார்த்துட்டு இருந்தான். அந்த கழுகையே பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு எப்படியாவது அந்த கழுகை என்ன பண்ணணும்? விடுவித்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு அதை ரெடி பண்ணி காசெல்லாம் கொடுத்து அந்த கழுகை என்ன பண்ணிட்டாரு? வாங்கி கொண்டு போய் ஒரு மலை அடிவாரத்துல வச்சுட்டு அந்த கழுகை ஓபன் பண்ணி கையும் கால் கட்டப்பட்டிருக்கு எல்லாத்தையும் விடுவித்து அந்த கழுகை பாக்குறாரு. அந்த கழுகு என்ன பண்ணுது? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. இவர் என்னன்னா அது கழுகை வாங்கி கொண்டு வந்தோம், கட்டெல்லாம் அழுத்துட்டோம், இன்னும் பறக்காம உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காரு. பறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கழுகு போல இன்னொரு கழுகு என்ன பண்றது? வானத்துல பறக்கிறத இந்த கழுகு பார்த்ததுனால அதை பார்த்துட்டு என்ன பண்ணுது? செட்டைகள் அடிக்குது. அந்த கழுகு போல இந்த கழுகு என்ன ஆகுது? பறக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த 40 நாள் காத்திருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? கழுகை போல ஆண்டவர் விடுவித்துட்டாரு. இன்னைக்கு பறக்க வேண்டியது. பறகுன்னா அவ்வளவு அப்படியே உச்சத்துல அல்ல, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம் முகத்தை கர்த்தர் பிரகாசித்திருக்கிறது. நிச்சயம் கழுகை போல நம்ம செட்டைகள் எடுத்து எழும்ப போறோம். நம்ம ஓடினாலும் நடந்தாலும். எத்தனை பேர் சொல்றீங்க? இனிமே நான் இழப்படைய மாட்டேன், இனிமே நான் சோர்வடைய மாட்டேன். என்ன வேணா நடக்கட்டும், உதவி செய்ய வல்லவராக இருக்கிறவர் என் கூட இருக்கார். அப்படியே நாம் யாவரும் எழுந்திருந்து